அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதியிலிருந்து உங்கள் தனிகேஷ்குமார். ஆத்துமண்ணு சேனல் நேயர்களே, நேற்று இந்தியா பாகிஸ்தான் ஏஷியா கப் 2025 நடந்தது. டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் கேப்டன் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 20 ஓவர் முடிவில் பாகிஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்புக்கு 127 ரன் அடித்தாங்க. இந்திய தரப்புல குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டும், பும்ரா 2 விக்கெட்டும், ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட்டும், அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி மாற்றி மாற்றி விக்கெட் எடுக்க இந்த நிலைமையில முடிஞ்சது. அந்த டீம்ல ஷஹீன் ஷா அஃப்ரிடி 20 ரன்னுக்கு மேல அடிச்சாரு. கடைசி 3 பவுலர்ஸ் 20 ரன்னுக்கு மேல அடிச்சாங்க. 17 ரன்னும் 10 ரன்னும் அடிச்சாங்க. அதனால பாகிஸ்தான் டீம் 20 ஓவருக்கு இந்த நிலைமையில முடிஞ்சது. அடுத்து களமிறங்கின இந்திய அணி வீரர்கள் 128 அடிச்சா வெற்றி அப்படின்னு களமிறங்கினாங்க. இந்திய தரப்புல அபிஷேக் சர்மா 13 பாலுக்கு 31 ரன் அடிச்சாரு. 15 ஓவருக்குள்ளாகவே இந்திய அணி 128 ரன் அடிச்சு அபார வெற்றி பெற்று இருக்கிறாங்க. திலக் வர்மா 31 ரன்னும், சூரியகுமார் யாதவ் 45 ரன்னுக்கு மேல அடிச்சு கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் தோனியை போல 6 அடிச்சு வெற்றி பெற செய்தார் இந்தியன் டீமை. சிவம் டூபே அவர் பங்குக்கு ஒரு 6 அடிச்சார். இதுதான் இந்திய அணி வெற்றி பெற்று இருக்கிறாங்க. கடந்த 11 போட்டிகளா ஏசியா கப் மற்றும் வேர்ல்டு கப் இந்த சுற்றுல இந்திய அணி தோற்றதே இல்லை. இதுதான் ஒரு பெரிய சாதனை. இந்த மேட்ச்ல குல்தீப் யாதவ் 3 விக்கெட் எடுத்த காரணத்துக்காக அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நித்யா